இது எல்லாத்தையும் கொடுத்து நான் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது வந்து இந்த டேட்டால ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். கரெக்டா? சோ அதை தான் நம்ம டேட்டா பேஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீமா வந்து எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. சோ என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஆட் கன்ஸ்ட்ரெயின்ட். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க தமிழ்ல we are going to see what is DDL. DDL is nothing but data definition language. ஸோ டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா DBMS பொறுத்த வரைக்கும் டேட்டா வந்து டிஃபைன் பண்ண போறோம். அதாவது டேட்டா கிரியேட் பண்றதுக்காக ஸ்ட்ரக்சரே நம்ம வந்து டிஃபைன் பண்ண போறோம். உங்களுக்கு எங்கேயாவது டவுட் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் பாஸ் இட் அண்ட் கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க என்ன டவுட் இருக்கு அப்படின்றத ஐ டெஃபினெட்லி ஆன்சர் கொஸ்டின். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து என்னோட சேனல் த ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னோட பேர் வந்து எம்ஆர்சிஎஸ் ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்ல இருந்து நான் வந்து தியரி as well as ப்ராக்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்ட் வீடியோஸ் வந்து போடுவேன். நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்ட் ஸ்டூடெண்டா இருக்கீங்க எல்லாம் ஒரு ஐடி ஜாப்ல வந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் சேனல் ஃபார் யூ as well. Yeah, let's get into the video. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து டிடிஎல்னா என்ன அப்படின்றதா. ஸோ டிடிஎலோட எக்ஸ்பான்ஷன் பாத்தீங்க அப்படின்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். இதான் வந்து டிடிஎல் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்னா வந்து டேட்டா வந்து டிஃபைன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ டேட்டா வந்து டிஃபைன் பண்ண போறோம். அதாவது டேட்டா வந்து இன்சர்ட் பண்ண போறது இல்லை, நம்ம டேட்டா வந்து கிரியேட் பண்ண போறது இல்லை. டேட்டா எப்படி ஸ்டோர் பண்றோம், டேட்டாவோட ஸ்ட்ரக்சர்ஸ், டேட்டா பேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பொதுவா சொன்னோம். ஸோ டேட்டா பேஸ் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ கிரியேட் பண்றதுக்கு டிஃபைன் பண்ண போறோம், ஆல்டர் பண்றதுக்கு, அகெயின் நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் ஆல்டர் பண்றதுக்கு, அண்ட் தென் ட்ரங்கேட், அதுக்கப்புறம் டிராப். இந்த நாலுமே தான் வந்து இந்த 4 விஷயத்தையும் தான் வந்து நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றதுக்கு என்ன கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றது முக்கியம். டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? சோ டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, என்னென்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கீமா கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து இந்த டேட்டா பேஸ வந்து கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து டேபிள்ஸ் கிரியேட் பண்றது. சோ இந்த மாதிரி என்னென்னலாம் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம், இந்த டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்றது, ஆல்டர் பண்றது, ட்ரங்கேட் பண்றது, டிராப் பண்றது, இந்த எல்லாமே நம்ம எதை யூஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், அதாவது இந்த டிடிஎல் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். டிடிஎல் காமனா எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டாவை டிஃபைன் பண்ண போறோம் அப்படின்றத அர்த்தம். சோ டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சரை நம்ம டிஃபைன் பண்ண போறோம், டேட்டாவை கிடையாது. டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னும் போது ஒரு டேபிள் எப்படிதான் இருக்கணும், ஒரு டேபிள் எப்படிலாம் இருக்கக்கூடாது, ஒரு டேபிள் என்ன மாதிரி டேட்டாலாம் இன்சர்ட் பண்ணணும், இந்த மாதிரி டேட்டாலாம் இன்சர்ட் பண்ணக்கூடாது, இந்த டேபிள்ல டேட்டா இருக்கணும் இருக்கக்கூடாது, இந்த டேபிள் இருக்கணும் இருக்கக்கூடாது, இந்த ஸ்கீமா இருக்கணும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஆன விஷயங்கள் மட்டும்தான் we can do using this data definition language. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கீமானா என்ன அப்படின்னா வந்து லாஜிக்கல் குரூப்பிங் ஆஃப் எஸ்கியூஎல் ஆப்ஜெக்ட்ஸ். எஸ்கியூஎல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம குரூப்பிங் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப நான் எஸ்கியூஎல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னா நான் வந்து டேபிள் கிரியேட் பண்ண போறேன்னா ஒரு ஸ்கீமா கீழே தான் நான் வந்து டேபிள் கிரியேட் பண்ணுவேன். அகெயின் இப்போ நான் ஒரு வியூ கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா வந்து அதுவும் ஒரு எஸ்கியூஎல் ஆப்ஜெக்ட் தான். ஃப்ளோட் ப்ரொசீஜர் யூஸ் பண்ண போறேன், இல்லை பேக்கேஜ் யூஸ் பண்ண போறேன், ட்ரிகர் யூஸ் பண்றேன், எதுனாலுமே ஐ கேன் டூ வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்கீமா ஒன்லி. ஸோ ஸ்கீமா அப்படின்றது லாஜிக்கல் குரூப்பிங் ஆஃப் தீஸ் எஸ்கியூஎல் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? சோ இந்த டேபிள் வியூ எல்லாத்தையும் கிரியேட் பண்றதுக்கு, மூவ் பண்றதுக்கு, ரீஸ்டோர் பண்றதுக்கு இது எல்லாத்துக்குமே நான் எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கீமா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ ஸ்கீமா எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பாக்கலாம். அதுக்கப்புறம் டேட்டா பேஸ்னா காமனா என்ன அப்படின்றது மோஸ்டா தெரிஞ்சிருக்கும். டேட்டாவில ஸ்டோர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற ஒரு இடம். சோ அதை தான் டேட்டா பேஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அகைன் தேர்ட் பாத்தீங்கன்னா வந்து டேபிள்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ரோ காலம். உங்களுக்கு காமனா தெரியும் டேபிள்னா என்ன, ரோ காலம் வந்து இருக்கும். சோ ரோ அப்படின்றது அந்த ஹரிசாண்டல் பார்ட் வந்து ரோ அப்படின்னு சொல்லுவோம், காலம்னா வந்து வெர்டிகல் பார்ட் வந்து நம்ம காலம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ நான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி இப்போ நான் குரோம்குள்ள போறேன். இதுல வந்து நம்ம நான் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஓபன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். சோ இன்ஸ்டாகிராம் வந்து நான் ஓபன் பண்றேன். சோ இன்ஸ்டாகிராம நான் ஓபன் பண்ண உடனே நான் வந்து என்கிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்றேன். ஸோ அக்கௌண்ட் இல்லைன்னும் போது என்கிட்ட மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் ஃபுல் நேம், யூசர் நேம், இது எல்லாத்தையும் கேக்குது. இந்த எல்லா டீடைல்ஸும் கேக்குது. ஸோ இந்த எல்லா டீடைல்ஸும் கொடுத்து நான் வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த எல்லா டீடைல்ஸும் கொடுத்து நான் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து இது எல்லாத்தையும் கொடுத்து நான் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது வந்து இந்த டேட்டால ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். கரெக்டா? சோ அதை தான் நம்ம டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் நம்பர் கொடுக்குறேன், பாஸ்வேர்டு, ஃபுல் நேம், யூசர் நேம் எல்லாமே கொடுத்து ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராமுக்குன்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். அந்த டேட்டா பேஸ்ல போய் அந்த எல்லாமே ஸ்டோர் ஆயிரும். சோ நான் வந்து அகெயின் ரிட்ரீவ் பண்ணும்போது அந்த யூசர் நேமோ இல்ல பாஸ்வேர்டோ இல்ல மொபைல் நம்பரோ இமெயிலோ அந்த டேட்டால இருந்து அந்த டேட்டா பேஸ் தான் எனக்கு அந்த டேட்டா வந்து ரிட்ரீவ் ஆயிட்டு வரும். சோ இதுதான் காமனா பாத்தீங்க அப்படின்னா வந்து டேட்டா பேஸ் நமக்கு. அகெயின் டேபிள்ஸ் வந்து இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து மொபைல் நம்பர் இருக்கு. சோ மொபைல் நம்பர்னு ஒரு காலம் இருக்கும் அந்த டேபிள்ல. அந்த டேபிள் கீழே அந்த மொபைல் நம்பர் அப்படின்ற காலத்துல போய் அது வந்து செட் ஆகும்.
அகைன் பாஸ்வேர்ட் இருக்கு அப்படின்னா பாஸ்வேர்டுன்ற காலத்துல போய் அது வந்து சேவ் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து டேபிள்ஸோட பர்பஸ். ரோ காலம் இதெல்லாம் இருக்கும். ஒரு யூசருக்கு வந்து ஒரு ரோ அப்படின்னு வச்சுக்கோங்க. காலம்ஸ் அப்படின்னும் போது செட் ஆஃப் வேல்யூஸ், இப்போ ஐடி எல்லாமே சேர்ந்து யூசர் நேம் எல்லாமே சேர்ந்து ஒரு காலம். அகைன் இப்போ ஒரு யூசர் மட்டும் இருக்கேன், இப்போ யமுனான்னு ஒரு யூசர் இருக்காங்க அப்படின்னா அந்த யூசரோட ஃபுல் கிரெடென்ஷியல்ஸும் வந்து ஒரு ரோல இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்கீமா, டேட்டாபேஸ், டேபிள்ஸ், இந்த மாதிரி நிறைய SQL ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து காமனா நம்ம வந்து DDL பார்க்க போறது இந்த 3 மட்டும் தான். எப்படி வந்து ஸ்கீமா கிரியேட் பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். ஸ்கீமா அப்படின்றது லாஜிக்கல் குரூப்பிங் ஆஃப் SQL ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்கீமா வந்து கிரியேட் பண்ண போறோம். சோ கிரியேட் ஸ்கீமா கிரியேட் பண்றதுக்கு சிம்பிள் தான் சின்டாக்ஸ், ஒன்னும் இல்ல. கிரியேட் ஸ்கீமா ஃபாலோட் பை த அண்ட் ஸ்கீமாக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். நான் வந்து CS லாஜிக்ஸ் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஓகேவா? அப்படின்னு கொடுத்து நான் வந்து செமிகாலன் கொடுத்து இதை ரன் பண்றேன். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கீழே வந்து ரிசல்ட் வந்துச்சு. ஒரு ஸ்கீமா வந்து எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. சோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கீமாஸ் எல்லாமே இருக்கும். நான் இதை ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு CS லாஜிக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீமா வந்து கிரியேட் ஆயிருச்சு அப்படின்றது. இப்போ எனக்கு இந்த ஸ்கீமா வேணாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா வந்து ஸ்கீமா பொறுத்த வரைக்கும் 3 காமன் சின்டாக்ஸ் தான். ஸ்கீமா வேணும், வேணாம், யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ கிரியேட் பண்ணிட்டேன்னா இப்போ நான் டிராப் பண்ண போறேன் அந்த ஸ்கீமாவை. எனக்கு இந்த ஸ்கீமா வேணாம் அப்படின்னா டிராப் ஸ்கீமா ஃபாலோட் பை த ஸ்கீமா நேம். ஓகேவா? அதை ரன் பண்ண அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்கீமா காண போயிடுச்சு. அகைன் தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ நான் ஸ்கீமா கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன், ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு மறுபடியும் அந்த ஸ்கீமா வந்துருச்சு. ஸோ ஸ்கீமால பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, SQL ஆப்ஜெக்ட்ஸ், டேபிள், வியூ, ஸ்டோர், ப்ரொசீஜர், ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் SQL ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து லாஜிக்கலா குரூப் பண்றது அப்படின்றதா ஸ்கீமா. ஓகேவா? அகைன் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஸ்கீமாவை யூஸ் பண்ண போறேன், CS லாஜிக்ஸ். ஓகேவா? ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதை நான் ரன் பண்ணும்போது எனக்கு நான் எந்த டேபிள் கிரியேட் பண்ணாலும் எந்த டேபிள் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணாலும் எனக்கு வந்து இப்போ இந்த ஸ்கீமா மட்டும் தான், இந்த ஸ்கீமா மட்டும் போல்டா இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த ஸ்கீமா மட்டும் தான் எனக்கு வந்து DBMS வந்து எடுத்துக்கும். சோ இதுதான் காமனா வந்து ஸ்கீமாவோட 3 சின்டாக்ஸ். ஓகேவா? எப்படி ஸ்கீமா கிரியேட் பண்ணணும், எப்படி டிரா பண்ணணும், எப்படி ஒரு ஸ்கீமாவை யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதை நான் ஃபர்ஸ்ட் இந்த query வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் ஸ்கீமா வந்து என்ன அப்படின்றத சொல்லிட்டேன். அடுத்த செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டேட்டாபேஸும் கிட்டத்தட்ட அதே தான், ஸ்கீமா மாதிரி தான், ஸ்கீமா கிரியேட் பண்றதுதான். சோ அதே மாதிரி நான் சிம்பிளா ஒரு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன். டேட்டாபேஸ், கிரியேட் டேட்டாபேஸ் CS. ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றேன் அண்ட் அந்த டேட்டாபேஸ்க்கு நேம் வந்து CS அப்படின்னு கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் CSன்னு ஒரு டேட்டாபேஸ்க்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அகைன் நான் இதை வந்து ரன் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது ஸ்கீமா, அண்டர் ஸ்கீமாலே நமக்கு வந்து வந்துருச்சு. அகைன் இப்போ நான் வந்து டிராப் கொடுக்குறேன். டிராப் டேட்டாபேஸ் CS அப்படின்ற டேட்டாபேஸை வந்து நான் டிராப் பண்றேன். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா அந்த டேட்டாபேஸ் வந்து காண போயிடுச்சு. ஸோ இப்போ அகைன் நான் இதை ரன் பண்ணி யூஸ் DB அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ எனக்கு CS லாஜிக்ஸ் அப்படின்றது வந்து ஹைலைட்டடா இருக்கு இல்லையா? இப்ப நான் யூஸ் DB அப்படின்னு கொடுத்தேன், யூஸ் CS அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா வந்து இதை ரன் பண்ணும்போது இது ஹைலைட் ஆயிரும். இப்போ இதுக்குள்ள வந்து என்னோட டேட்டாலாம் வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். நான் என்னென்னலாம் கொடுக்குறேனோ எல்லாமே இதுக்குள்ளதான் ஸ்டோர் ஆகும். ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து டிரா பண்ணிடுறேன். பிகாஸ் நான் வந்து இது ரெஃபரன்ஸ்க்காக தான் பண்ணேன். ஸோ இப்போ வந்து டேட்டாபேஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றது, டேட்டாபேஸ் எப்படி யூஸ் பண்றது, டிரா பண்றது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அகைன் இப்போ நம்ம மெயினான டாபிக் உள்ள போறோம், என்னன்னா வந்து டேபிள். ஸோ DDL பொறுத்த வரைக்கும் மெயினா வந்து நம்ம டேபிள் தான் வந்து ஹேண்டில் பண்ணுவோம். காமனா நான் சொல்றது எதுக்குன்னா வந்து DDL வந்து இப்போ காலேஜ்லயோ நம்ம ஒர்க்லயோ யூஸ் பண்ணும்போது சொல்றேன், டேபிள் தான் வந்து காமனா யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து டேபிள் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டேபிள் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். ரோஸ் அண்ட் காலம்ஸ்னா வந்து ரோஸ்னா வந்து ஹரிசாண்டல் அண்ட் காலம்ஸ்னா வந்து வெர்டிக்கல். ஓகேவா? வெர்டிக்கல் பார்ட். அண்ட் ரோஸ்ல வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனோட டீடைல் மட்டும் போய் ஸ்டோர் ஆகும். காலம்ஸ்ல வந்து ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் டேட்டா மட்டும் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? சோ இதுதான் டேபிள்ல ரோஸ் காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அகெயின் அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் ஒரு டேபிள் அப்படின்றத நான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன் உங்களுக்கு. என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணலாம் ஒரு டேபிள. கிரியேட் பண்றது மீன்ஸ் அந்த டேபிளுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் கொடுக்க போறோம். ஒரு டேபிள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஃபார்மேட் வந்து கொடுக்க போறோம். செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்டர்னா வந்து ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் கொடுத்தாச்சு, இதுல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆல்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து டிராப்னா வந்து ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணிட்டேன், அதை டெலீட் பண்ண போறேன் அப்படின்றத அர்த்தம். அகெயின் ட்ரங்கேட்னா சிம்பிள் தான், ஒரு டேபிள்ல டேட்டா இருக்கு, அந்த டேட்டா எல்லாத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ண போறேன். டேபிள டெலீட் பண்ண மாட்டேன், பட் டேட்டா மட்டும் ரிமூவ் பண்ண போறேன் அப்படின்ற டைம்ல we can use this truncate. சோ இதுதான் வந்து இந்த 4 தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம வந்து கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் டேபிள். சோ கிரியேட் டேபிள் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா இந்த எக்ஸாம்பிள், இன்ஸ்டாகிராம் எக்ஸாம்பிள்ல இப்ப இந்த 4 டேட்டாவையும் ஒரு டேபிள்ல போய் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா? சோ அதை தான் வந்து நம்ம கிரியேட் டேபிள்ல பண்ண போறோம்.
நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த இன்ஸ்டாகிராமே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். கிரியேட் டேபிள், டேபிள் நேம் வந்து நான் வந்து இன்ஸ்டா அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் டேபிள் நேம் ஃபாலோ பண்ணி எப்பவுமே வந்து நமக்கு பிராக்கெட்ஸ் இருக்கணும், அது கூட வந்து எண்டோ இருக்கணும். ஓகேவா? சோ பிராக்கெட்ஸ்குள்ளதான் நம்ம வந்து டேபிள்ல என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்றத கொடுக்க போறோம். சோ டேபிள்ல என்னென்னலாம் அங்க இருந்துச்சு, மொபைல் நம்பர் கொடுத்திருந்தாங்க, மொபைல்ல வந்து இன்டிஜர். ஓகேவா? சோ இதை வந்து கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நான் காமனா உங்களுக்கு என்ன சொல்லிக்கிறேன், நான் வந்து டேட்டா பேஸ்ல டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? சோ டேட்டா டைப்ஸ்ல நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு. சிம்பிளா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்டிங்காக டேட்டா டைப்ஸ் வந்து சிம்பிளா சொல்றேன் என்னென்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம நம்பர்ஸ் தான் கொடுக்க போறோம் அப்படின்னா வந்து we can use integer. ஓகேவா? இன்டிஜர் வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் இன்ட் அப்படின்னு கொடுப்போம். ஓகேவா? அகைன் கேர் அப்படின்னா என்னன்னா கேர் ஆஃப் என், என் அப்படின்றது சைஸ். ஓகேவா? இப்போ கேர் அப்படின்னா வந்து ஒரு சிங்கிள் வேர்ட் அப்படின்றது தான் அர்த்தம். கிட்டத்தட்ட கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, கேரக்டர் தான் வந்து சிங்கிள் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மேல் ஃபீமேல்க்குலாம் எஃப்எம்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வேர் கேர் அப்படின்றது இப்போ பெரிய ஸ்ட்ரிங்கா இருக்கு அப்படின்றத நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ஸ்டாகிராம்லயே பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் நம்பர் கொடுப்பேன். பாஸ்வேர்டுன்றது நான் எது வேணா கொடுக்கலாம். ஓகேவா? ஃபுல் நேம் வந்து பேரா தான் இருக்கும். பேர் அப்படின்றது ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்குக்கு வந்து வேர் கேர் கொடுக்கலாம். சோ இந்த இடத்துல நேம். ஓகேவா? நேம் அப்படின்றது இப்போ நேம் வந்து யமுனா அப்படின்னா வந்து ஒரு நேம் ஸ்டோர் பண்ணும்போது, ஒரு கண்டினியூஸ் வேர்டு ஸ்டோர் பண்ணும்போது நம்ம வேர் கேர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டேட். இப்போ டேட் ஆஃப் பர்த் எல்லாம் இருக்கு அப்படின்னா வந்து டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து டேட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேட் ஃபார்மேட்ல என்ன ஸ்டோர் பண்ணணும்னாலும் நம்ம வந்து டேட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இதுதான் காமனா இருக்குது. அண்ட் காமனா இருக்கிறதுக்கு ஃப்ளோட்டு, இது கூடவே இன்னும் டபுள் ப்ரொசிஷன் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு டீட்டெயிலான வீடியோல பார்க்கலாம். பட் உங்களோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இது வந்து சொல்றேன். உங்களுக்கு டேட்டா டைப்ஸ் இந்த 4 டேட்டா டைப்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? சோ கிரியேட் டேபிள் கொடுத்தாச்சு, இன்ஸ்டா கொடுத்துட்டேன். அண்ட் அந்த இன்ஸ்டால என்னெல்லாம் இருந்துச்சு, மொபைல், பாஸ்வேர்ட், ஃபுல் நேம், யூசர் நேம். சோ மொபைல், பாஸ்வேர்டு. சோ பாஸ்வேர்ட் அப்படின்றது கண்டினியூ என்ன வேணா கொடுக்கலாம் அப்படின் போது நம்ம வேர் கேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10ல இருந்து 20 வரைக்கும் சைஸ் கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து என்ன இருந்துச்சு, யூசர் நேம் வந்து நேம், அதுக்கும் வேர் கேரே கொடுக்கலாம். சும்மா 10 அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் நேமும் வேர் கேர் ஆஃப் 20 30 20 என்ன வேணா கொடுக்கலாம். பட் சைஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆக நம்மளோட மெமரியோட இதுவும் வந்து சும்மா தேவையில்லாம போகும். ஸோ சைஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அது எவ்வளவு மேக்ஸிமம் இருக்கோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டாலே போதும். ஸோ கிரியேட் டேபிள் நேம் ஃபாலோட் பை த பிராக்கெட்ஸ் அண்ட் செமிகாலனோட முடியுது. அடுத்து உள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலம் கொடுக்குறோம், அதுக்கு காலம் நேம் இது. அண்ட் அதுக்கு வந்து டேட்டா டைப் கொடுக்குறோம். டேட்டா டைப்க்கு சைஸ் வந்து பிராக்கெட்ஸ்ல கொடுக்குறோம், ஃபாலோட் பை கமாஸ். எல்லாத்துக்கும் வந்து கமாஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து கிரியேட் டேபிள். ஸோ இப்போ வந்து எனக்கு ஓகே, இப்போ வந்து எனக்கு பாத்தீங்கன்னா கீழே எரர் கொடுக்குது. என்னன்னா வந்து நோ டேட்டாபேஸ் செலக்டட், எந்த டேட்டாபேஸும் வந்து செலக்ட் ஆகல அப்படின்றது வந்து சொல்லியிருக்கு. ஸோ சிஎஸ் லாஜிக்ஸ் அப்படின்ற டேட்டாபேஸ் வந்து இப்போ ஹைலைட் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அகெயின் இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ டேபிள் வந்து ரன் பண்றேன். எனக்கு வந்து டேபிள் வந்து ரன் ஆயிடுச்சு. இப்போ டேபிள் வந்து எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த இடத்துல போய் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த டேபிள் வந்து இன்ஸ்டா அப்படின்ற டேபிள் இருக்கு. இதுல நான் காலம்ஸ் பார்த்தேன் அப்படின்னா வந்து மொபைல், பாஸ்வேர்டு, யூசர் நேம், ஃபுல் நேம் எல்லாமே இருக்கு. ஓகேவா? சோ எனக்கு கம்ப்ளீட்டா ஒரு டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. சோ இந்த டேபிளை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னா வந்து நீங்க வந்து இல்லைன்னா டிஸ்கிரைப் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரைப் இன்ஸ்டா. ஓகேவா? சோ இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து அந்த டேபிளோட ஃபார்மேட், அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா அந்த டேபிளுக்குன்னு, அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு தெரியும். பாத்தீங்கன்னா தெரியும் மொபைல், பாஸ்வேர்டு, யூசர் நேம், ஃபுல் நேம். அண்ட் இது என்னென்ன டேட்டா டைப் கொடுத்துருக்கேன், இது நல் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணுவா பண்ணாதா, இது ஏதாவது கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கா இதுல, அண்ட் இது டிஃபால்ட் வேல்யூ. இப்ப நம்ம வேல்யூவே என்டர் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது டிஃபால்ட் வேல்யூ கொடுக்குறோமா அப்படின்றதெல்லாம் வந்து அண்ட் இதெல்லாம் வந்து டிஸ்கிரைப்ல வந்துரும். அதாவது ஒரு டேபிளோட கம்ப்ளீட்டான ஸ்ட்ரக்சர் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு டேபிள் தெரியுது அண்ட் அதோட கம்ப்ளீட்டான ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு தெரியுது. இது வந்து டிஸ்கிரைப் மூலமா நம்ம வந்து பார்க்கலாம். சோ கிரியேட் பண்ணிட்டேன், ஒரு டேபிள கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அகைன் நான் இந்த டேபிள் எனக்கு வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணலாம், நான் வந்து டிரா பண்ணிடலாம். டிராப் டேபிள் இன்ஸ்டா. சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா வந்து இந்த டேபிள டிரா பண்ண போறேன். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பாக்குறேன், அந்த டேபிளே காணும். இப்ப நான் டிஸ்கிரைப் கொடுத்து பாக்குறேன். அந்த டேபிளுக்கு டிஸ்கிரைப் கொடுத்தா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த டேபிளே இல்ல, டஸ் நாட் எக்ஸிஸ்ட். cslogics.insta அப்படின்ற ஒரு டேபிளே கிடையாது அப்படின்றத அது சொல்லுது. ஏன்னா நான் வந்து அதை டிரா பண்ணிட்டேன். இப்போ அகைன் நான் வந்து அந்த டேபிள கிரியேட் பண்ண போறேன். பட் இந்த டைம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து இதுல கீ கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்ற ஒண்ணு ஆட் பண்ண போறேன். அதாவது கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு நம்ம ஒண்ணு சொல்லுவோம்.
சோ கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, ஒரு ரூல் தான். சோ கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, ஒரு ரூல். இந்த டேட்டா இந்த காலம்ல ஒரு டேட்டா என்டர் பண்றாங்கன்னா அந்த காலம் அந்த டேட்டா வந்து இந்த ரூல்ல பாஸ் பண்ணா மட்டும்தான் அதுல சேவ் ஆகும். சோ இதுதான் வந்து ரூல். ஓகேவா? அதாவது நான் வந்து இப்போ ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறேன், ஒரே நம்பர்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப நான் 2 நம்பர் வச்சு இதே ஒரு சில டைம்லாம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா வந்து ஒரு அக்கௌண்ட்ல இருக்கு, ஒரு போன்ல இருக்கு அப்படின்னா இன்னொரு போன்ல என்னால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல அது பிரைமரி கீயா இருக்கு. ஓகேவா? சோ அதை வந்து டூப்ளிகேட் பண்ண முடியாது, இன்னொரு தடவை கிரியேட் பண்ண முடியாது. சோ இதுதான் வந்து கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போன் நம்பர் வச்சு 2 அக்கௌண்ட் ஒரு சில டைம் கிரியேட் பண்ண முடியாது. சோ இதெல்லாம் பாத்தீங்க எதனால நான் வந்து இந்த பிரைமரி கீயால தான், அதாவது இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்னால தான். அந்த ரூல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஆள் ஒரு அக்கௌண்ட், அந்த ஒரு போன் நம்பர் வச்சு ஒரு அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஒரு போன் நம்பர் தான் வந்து அந்த காலமே அக்செப்ட் பண்ணிக்கும். அந்த 2வது தடவை அந்த போன் நம்பர் நம்ம ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்றத நமக்கு வந்து ஒரு எரரா காட்டும். சோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் ரூல் அப்படின்றது. இந்த ரூல் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இந்த டிபி மேனேஜரோட டேட்டாவோட என்ட்ரியை வந்து லிமிட் பண்ணிக்கும். சோ இதுதான் வந்து இந்த ரூலோட, இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டோட வேலை. ஓகேவா? சோ இதுக்கு வந்து இப்போ காமனா பாத்தீங்கன்னா வந்து இதுல எதை நம்ம கிரியேட் பண்ணும் போது பிரைமரி கீயா கொண்டு போகலாம், மொபைல் நம்பர். ஏன்னா மொபைல் நம்பர்ன்றது ஒரு ஆள் கிட்ட ஒண்ணுதான் இருக்கும். சோ இதை நான் பிரைமரி கீயா கொண்டு போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ பிரைமரி கீயா இதை கொண்டு போறேன் அப்படின்னா இதை கொடுத்துட்டு ரன் பண்றேன். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து இது பிரைமரி கீயா வந்துருச்சு. சோ இதை நான் டிஸ்கிரைப் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கீழே பிரைமரி கீயா இருக்கு. சோ பிரைமரி கீ அப்படின்றது காமனா பாத்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் தான். கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரூல். அந்த ரூல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து மொபைல் நம்பர் வந்து ஒரே மொபைல் நம்பரை 2 தடவை என்டர் பண்ணா அக்செப்ட் பண்ணாது, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? இது வந்து இந்த கீ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எல்லாம் நம்ம டீடைலா இன்னொரு வீடியோல பார்ப்போம். பட் பேசிக்கா வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்னா இப்படிதான் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சோ இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. அந்த எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் நம்ம டீடைல்டா இன்னொரு வீடியோல பார்ப்போம். நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இந்த வீடியோவை. கிரியேட் டேபிள் எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தாச்சு. அண்ட் அடுத்து வந்து டிரா பண்றது எப்படி, ஒரு டேபிள வந்து டிரா பண்றது எப்படின்னு பார்த்தாச்சு. அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆல்டர் பண்ண போறோம். சோ கிரியேட் டிராப் ரெண்டுமே பார்த்தாச்சு. ட்ரங்கேட் ஆல்டர் இந்த ரெண்டுமே நம்ம இன்னும் பெண்டிங் வச்சிருக்கோம். சோ ஆல்டர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? சோ இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு மாத்த போறேன். இந்த டேபிள் ஸ்ட்ரக்சரை ஏதோ ஒண்ணு மாத்த போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இது மொபைல்னு வேண்டாம், இது மொபைல் நம்பர்னு வேணும். ஓகேவா? இல்ல எனக்கு இன்டிஜராவே இல்ல, இந்த பாஸ்வேர்டு வந்து எனக்கு 30 வரைக்கும் போகணும் அப்படின்னா வேக்கேர் ஆஃப் 30 போட்டுக்கலாம் இந்த இடத்துல. அடுத்து இது நல்ல அக்செப்ட் பண்ணுது, ஆனா எனக்கு அக்செப்ட் பண்ணக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா இது பிரைமரி கீ கொடுத்துருக்கறதுனால இது நோன் இருக்கு. பட் எனக்கு வந்து இது அக்செப்ட் பண்ணக்கூடாது, இதுவும் நோ தான் இருக்கணும். இந்த பாஸ்வேர்டை வந்து கன்ஃபார்மா வந்து என்டர் பண்ணிருக்கணும் அந்த பர்சன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப எனக்கு சைன் அப் பட்டன் ஒர்க் ஆகல. எதனால பாத்தீங்கன்னா வந்து நான் பாஸ்வேர்டு எதுவுமே என்டர் பண்ணல. இப்ப நான் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டேன், இந்த ஃபுல் நேமும் என்டர் பண்ணிட்டேன், அப்புறம் நான் ஒரு யூசர் நேமும் என்டர் பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த சைன் அப் வந்து எனக்கு ஒர்க் ஆகுது. எதனால இந்த சைன் அப் எனக்கு ஒர்க் ஆகுது? இங்க பாருங்க, நான் 4 என்டர் பண்ணா மட்டும்தான் எனக்கு வந்து இந்த சைன் அப் ஒர்க் ஆகுது. எதனால இது ஒர்க் ஆகல அப்படின்னா வந்து இது வந்து நாட் நல், அதாவது அந்த வேல்யூ வந்து நல்லா இருக்கவே கூடாது. அதுல ஏதாவது அவங்க என்டர் பண்ணிருந்தா மட்டும்தான் இது வந்து மூவ் ஆகணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகணும், இல்லைன்னா போகக்கூடாது அப்படின்றதா கான்செப்ட். ஓகேவா? சோ இது நாட் நல்லா இருக்கு. அகைன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீ. இப்ப யூனிக்கா இருக்கணும். இந்த பாஸ்வேர்டு வந்து இந்த பாஸ்வேர்டு இல்ல, இந்த யூசர் நேம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு யூசர் நேம் தான் நீங்க வந்து என்டர் பண்ண முடியும். இப்போ ஆல்ரெடி இருக்க யூசர் நேம் வந்து நீங்க அகைன் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வந்து இது சஜஸ்ட் பண்ணுது. ஓகே, இப்ப நான் வந்து ஆல்ரெடி இருக்க ஒரு யூசர் நேம் வந்து ட்ரை பண்றேன்னு வச்சுக்கோங்க, CS.softwares. ஓகேவா? அப்ப என்ன ஆகும் எனக்கு? சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த யூசர் வந்து அவைலபிளா இல்ல, திஸ் யூசர் நேம் இஸ் நாட் அவைலபிள், ப்ளீஸ் ட்ரை another அப்படின்னு கேக்குது. எதனாலன்னா வந்து இந்த யூசர் நேம் அப்படின்றது யூனிக்கா இருக்கணும் அப்படின்றத ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. சோ யூனிக்கி கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இது வந்து அடுத்த டேட்டா வந்து வாங்கிக்காது. ஒரு டேட்டாவை ஒரு தடவை தான் வாங்கிக்கும். யூனிக்கா இருக்கணும், அது மட்டும்தான் அந்த காலம்லயே இருக்கணும். வேற அந்த காலம்ல அதே மாதிரி டேட்டா இருக்கவே கூடாது, டூப்ளிகேட் வேல்யூ இருக்கவே கூடாது. சோ அதுதான் காமனா சொல்ல போனா அது மாதிரி நிறைய கீ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்கு. டிஃபால்ட் வேல்யூ அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இவன் எதுவுமே என்டர் பண்ணல. இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் என்டர் பண்ணாதான் வந்து எனக்கு எனேபிள் ஆகுது இந்த சைன் அப் பட்டன். பட் நான் எதுவுமே வந்து என்டரே பண்ணல. இந்த இடத்துல எல்லாமே எனக்கு வந்து ஏதோ இருக்கணும்
அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து இப்போ யூசர் நேம்ல வந்து XXXYYY அந்த மாதிரி ஏதாவது சும்மா டிஃபால்ட்டா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல முன்னாடியே இருக்கும். அதுதான் வந்து இதுக்கான சிம்பிள். ஓகேவா? XXX அப்படின்றது நான் எந்த டேட்டாவும் கொடுக்கல அப்படின்னா அதுல ஆட்டோமேட்டிக்கா போய் XXX அப்படின்றது ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? சோ இதுதான் வந்து டிஃபால்ட். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ல இந்த டிஃபால்ட் வேல்யூவும் நம்ம செட் பண்ணிக்கலாம். சோ இதுதான் வந்து இது எல்லாமே நம்ம எது மூலமா பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆல்டர் மூலமா தான். ஓகேவா? சோ ஆல்டர் மூலமா நம்ம இது எது வேணாலும் பண்ணிக்கலாம். எஸ் ஆல்டர். ஓகே, நான் வந்து ஆல்டர் என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிட்டேன். அண்ட் ஆல்டர்ல என்னென்னலாம் டாபிக்ஸ் இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஆல்டர் டேபிள். ஆல்டர் டேபிள்ல என்னென்னலாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்டர் அப்படின்றது ஒரு டேபிளோட ஃபார்மேட், அதாவது ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட்டா நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். நமக்கு ஏதாவது வந்து ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சர்ல வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஆல்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு புதுசா ஒரு காலம் ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து நான் ஆல்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நியூ காலம் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா அடுத்து வந்து டிராப் காலம். ஒரு காலம் வந்து எனக்கு தேவையில்ல, அந்த காலம் வந்து நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னா வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. அடுத்து கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு இல்லையா, நமக்கு கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ், இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் டிரா பண்ணிக்கலாம். அதையுமே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு காலம் வந்து நான் வந்து ரீநேம் பண்ணும், இல்லைன்னா ஒரு டேபிள் வந்து ரீநேம் பண்ணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க வந்து இந்த ரீநேம் ஆல்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரீநேம் டேபிளும் காலமும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு டேட்டா டைப் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் வந்து இன்ட்னு கொடுத்துருக்கேன், வேர் ஆஃப் 20 கொடுத்துருக்கேன், 25 மாத்தணும் அப்படின்னா வந்து இந்த டேட்டா டைப் வந்து சேஞ்ச் பண்றதுக்காக. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நீங்க ஆல்டர் டேபிள் வந்து காமனா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆல்டர் டேபிள் எதுக்காகலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இது 1 by 1 நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு காலம் எப்படி ஆட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆல்டர் டேபிளோட சின்டாக்ஸ் ஃபார்ம்னா பாத்தீங்கன்னா ஆல்டர் டேபிள் அப்படிதான் ஆரம்பிக்கும். ஆல்டர் டேபிள் ஃபாலோட் பை த டேபிள் நேம். ஸோ ஆல்டர் டேபிள் நேம் என்ன நமக்கு இன்ஸ்டா. ஸோ இன்ஸ்டா அப்படின்ற டேபிள் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஒரு காலம் வந்து ஆட் பண்ண போறோம். இந்த காலம் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகே, ஆட் ஏதோ ஒரு காலம் வந்து ஆட் பண்றேன். இப்போ நான் வந்து இமெயில் அப்படின்ற ஒரு காலம் வந்து ஆட் பண்றேன். இமெயில் ஆஃப் வேர்கேர் 10 20 கூட கொடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம். ஓகேவா? 20. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இதை நான் ரன் பண்ணும்போது எனக்கு வந்து இதை டிஸ்கிரைப் பண்றேன். இந்த டேபிள் டிஸ்பிளே பண்றேன் அப்படின்னா இமெயில் அப்படின்றது வந்துச்சு, வேர்கேர் நல்லு. ஸோ இதுக்கு எதுவுமே எக்ஸ்ட்ரா நான் கொடுக்கல. ஓகேவா? இப்போ எனக்கு வந்து இந்த காலம் வேண்டாம் அப்படின்னா வந்து அகைன் நான் டிரா பண்ணிக்கலாம். ஆல்டர் டேபிள் நேம் என்ன இன்ஸ்டா, அண்ட் நான் இதை வந்து டிரா பண்ண போறேன். ஸோ டிராப் காலம் ஃபாலோட் பை த காலம் நேம். இதுக்கு வந்து நீங்க வந்து இந்த சைஸ்ல கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. டேட்டா டைப் சைஸ் அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. இந்த காலம் எனக்கு வேண்டாம் அப்படின்றத நம்ம டைரக்டா வந்து டிபிஎம்எஸ்க்கு சொல்ல போறோம். அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இந்த காலம் வந்து போயிருச்சு. இப்ப நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணி பாக்குறேன். டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த காலம் இருக்காது. ஓகேவா? சிம்பிள். ஒரு டேபிள வந்து ஆட் அண்ட் டிராப் காலம். ஓகேவா? இந்த ரெண்டுத்தையும் பார்த்தாச்சு. அடுத்தது அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ஆட் பண்ண போறோம். ஓகேவா? சோ கன்ஸ்ட்ரெயின்ட் எப்படி ஆட் பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். அதேதான் சிம்பிள். அதே மாதிரி தான் வந்து ஆல்டர் டேபிளுக்கு ஆல்டர் டேபிள் ஃபாலோட் பை த டேபிள் நேம் கூட நம்ம வந்து என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஆட் கன்ஸ்ட்ரெயின்ட் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் எந்த டேபிள்ல கொடுக்க போறோம் அகைன் அந்த டேபிள் நேம் அண்ட் என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்க போறோம் யூனிக். நான் சொன்னேன் இல்லையா யூனிக் அப்படின்றது ரொம்ப யூனிக்கா இருக்கணும். சோ இதுல யூசர் நேம் கொடுக்குறேன், இல்ல நம்ம இமெயில் கூட கொடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். யூசர் நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த யூனிக்ன்றது கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபாலோட் பை த பிராக்கெட்ஸ் அண்ட் அந்த காலம் நேம். ஓகேவா? இன்ஸ்டான்றது டேபிள், ஆல்டர் டேபிள் நேம், ஆட் கன்ஸ்ட்ரெயின்ட், அகைன் டேபிள் நேம் அண்ட் யூனிக் அப்படின்றது கன்ஸ்ட்ரெயின்ட் அண்ட் ஃபாலோட் பை த காலம் வந்து பிராக்கெட்ல இருக்கணும். சோ இதை ரன் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து இது சக்சஸ் ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணி காட்டுறேன். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்டா மாறிடுச்சு. அதாவது இப்ப நான் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து இந்த யூசர் நேம் அப்படின்றதுல என்டர் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னா அது வந்து அக்செப்ட் பண்ணாது. ஓகேவா? சோ இதுதான் சிம்பிளா சொல்லணும்னா அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ரெண்டு ஃபார்மேட் இருக்கு. ரெண்டுத்தையும் நான் வந்து சொல்றேன். ஆல்டர் இது வந்து சிம்பிளான ஃபார்மேட். ஆல்டர் டேபிள் நேம் ஃபாலோட் பை ஆட், சும்மா இதுவும் வந்து யூனிக்கியா அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் யூனிக் ஆஃப்
பாஸ்வேர்ட். ஓகேவா? சோ இதுவும் என்ன பண்ணணும்னா வந்து அகைன் நம்ம இதையும் ரன் பண்ணும்போது அது வந்து யூனிக் கீயா மாறிடும். அதாவது யூனிக் கீ கன்ஸ்ட்ரெயின்ட்ல அந்த காலம் வந்து அப்டேட் ஆயிரும். சோ டிஸ்கிரைப் பண்ணும்போது தெரியும் UNI அப்படின்னு வந்து அப்டேட் ஆயிருச்சு. ஓகேவா? சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்டை ஆட் பண்ணியாச்சு. அடுத்து கன்ஸ்ட்ரெயின்ட் எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். சோ எப்படி டிரா பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஆல்டர் டேபிள் நேம் டிராப் சும்மா பிரைமரி கீயை வந்து இந்த டேபிள்ல வந்து பிரைமரி கீ வேண்டாம் அப்படின்றத நான் டிரா பண்றேன். அகைன் இப்ப ரன் பண்ணும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு வந்து பிரைமரி கீ அப்படின்ற ஒரு யூனிக் கீ ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து இருக்காது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கீழே வந்து கீ கன்ஸ்ட்ரெயின்ட்ல பிரைமரி கீ அப்படின்ற கன்ஸ்ட்ரெயின்ட்டே நமக்கு கிடையாது. பட் என்ன ஒண்ணுன்னா பாத்தீங்கன்னா இந்த நல் அப்படின்றது நோவா தான் இருக்கு இன்னும். பட் பிரைமரி கீயா இல்ல அப்படின்னா வந்து இது வந்து நல் வேல்யூ அக்செப்ட் பண்ணலாம். நம்ம வந்து அதை மாடிஃபை பண்ணல. சோ நமக்கு வேணும் அப்படின்னா வந்து we can update that as yes as well. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் எப்படி ஆட் பண்றது ரிமூவ் பண்றது இந்த ரெண்டுத்தையும் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ரீநேம் பண்ண போறோம் ஒரு டேபிள் நேம். இப்போ இன்ஸ்டா அப்படின்ற ஒரு டேபிள் நேம நான் வந்து ரீநேம் பண்ண போறேன். சோ இதுக்கும் வந்து நம்ம ரெண்டு ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டேபிள் வந்து ரீநேம் பண்றதுக்கு. ஒன்னு ஆல்டர் டேபிள், இன்னொன்னு வந்து ரீநேம் டேபிள். சோ ஆல்டர் டேபிள் யூஸ் பண்ணி வந்து டேபிள வந்து ரீநேம் பண்ண போறோம். ஓகேவா? ஆல்டர் டேபிள் followed by the table name rename to டேபிள் நேம்க்கு வந்து நான் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு வந்து பேர் கொடுக்குறேன். இப்போ சோ இன்ஸ்டா அப்படின்றத விட்டுட்டு இப்ப இன்ஸ்டாகிராம் அப்படின்றத நான் வந்து ரீநேம் பண்றேன். இப்ப ரன் பண்ணிட்டேன். இப்ப நான் இதை ரெஃப்ரெஷ் பண்றேன். பண்ணிட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படின்னா வந்து நீங்க பார்க்கலாம் டேபிளுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் அப்படின்ற நேம் வந்து வந்துச்சு. சோ இப்ப நான் டிஸ்கிரைப் பண்ண ட்ரை பண்ணேன்னா வந்து எனக்கு வந்து எரர் அடிக்கும். என்ன இந்த மாதிரி ஒரு டேபிளே இல்ல அப்படின்றது வந்து எரர் அடிக்கும். சோ வந்து நான் வந்து இப்ப இதை இன்ஸ்டாகிராம் அப்படின்னு வந்து மாத்திக்கிறேன். சோ டிஸ்கிரைப் இன்ஸ்டாகிராம்னு இப்ப ரன் பண்ண அப்படின்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து 4 ரோஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. இப்போ நான் டேபிள் வந்து as you can see இந்த டேபிளோட நேம் வந்து மாறிடுச்சு. ஓகேவா? சோ இது வந்து ஒண்ணு. அண்ட் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ரீநேம் டேபிளோட பழைய நேம் என்ன இன்ஸ்டாகிராம் டு இன்ஸ்டா. அகைன் சும்மா நான் ரெஃபரன்ஸ்க்காக மாத்துறேன். சோ இன்ஸ்டான்னு மாத்திட்டேன். இதை இப்ப ரன் பண்றேன். இப்ப ரன் பண்ணி இதை ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா வந்து இன்ஸ்டா அப்படின்னு மாறிடும். இப்போ நான் டிஸ்கிரைப் ரன் பண்ணா எனக்கு ஒர்க் ஆகாது. பிகாஸ் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதை ரன் பண்றேன். ரன் பண்ண அப்படின்னா வந்து டிஸ்கிரைப் ஆயிருச்சு. சோ இதுதான் வந்து ரீநேம் பண்றது. அண்ட் காலம் எப்படி ரீநேம் பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஆல்டர் டேபிள் அதேதான் டேபிள் நேம் ஃபாலோட் பை ரீநேம் காலம் வந்து ரீநேம் பண்ண போறோம். என்னன்னா வந்து மொபைலுக்கு பதிலா நான் மொபைல் நம்பர் அப்படின்னு வந்து ரீநேம் பண்றேன். மொபைல் அண்டர்ஸ்கோர் நம்பர். ஓகேவா? மொபைலுக்கு பதிலா மொபைல் அண்டர்ஸ்கோர் நம்பர்னு வந்து கொடுத்து ரன் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சக்சஸ் ஆயிருச்சு. இப்ப நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களுக்கு காலம் நேம் காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் அப்படின்னு வந்துருச்சு. சோ இதை டிஸ்கிரைபோ பண்ணி காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா மொபைல்ன்றது மொபைல் நம்பர் அப்படின்றது மாறிடுச்சு. ஓகேவா? சோ இதுதான் வந்து ஒரு ரீநேம் காலம். ஓகேவா? காலம் எப்படி ரீநேம் பண்ணுவோம் அப்படின்றது. சோ காலமையும் டேபிளையும் நம்ம ரீநேம் பண்ணிட்டோம். அடுத்து டேட்டா டைப். இப்போ எனக்கு வந்து இன்டிஜரா இல்ல இது வேர்கேர் 20 இல்ல வேர்கேர் 30 மாத்தணும் இல்ல இதுல ஏதாவது மாத்தணும் இது டேட் ஃபார்மேட்டா மாத்தணும் அப்படின்னா நம்ம வந்து டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா டைப் வந்து ஆல்டர் பண்ற யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து சேஞ்ச் டேட்டா டைப். சோ இதுக்குமே வந்து ஆல்டர் டேபிள் followed by the table name and modify column followed by column எந்த காலம் நம்ம மாத்த போறோம் யூநேம் வேர்கேர் அது வந்து 10 இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா தெரியும் 10 இருக்கு. அதை நான் வந்து 20 மாத்துறேன். சோ வேர்கேர் 10 இருக்கிறத 20 மாத்தி ரன் பண்றேன். ரன் ஆகி சக்சஸ் ஆயிடுச்சு. டிஸ்கிரைப் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா வேர்கேர் 10 இருந்தது 20 மாறிடுச்சு. சோ இப்படிதான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் டேட்டா டைப். அண்ட் இதுதான் வந்து கம்ப்ளீட்டா ஆல்டர் டேபிள். சோ ஆல்டர் டேபிள்னா என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டா அந்த வீடியோல பாத்துட்டோம். லாஸ்ட் டாபிக் என்னன்னா வந்து ட்ரங்கேட் கிரியேட் டேபிள் ஆல்டர் டேபிள் டிராப் டேபிள் எல்லாமே பார்த்தாச்சு. ட்ரங்கேட் டேபிள். ஸோ ட்ரங்கேட்னா ஒண்ணும் இல்ல ரொம்ப சிம்பிள். டேட்டா வந்து ரிமூவ் பண்ண போறோம். ஸோ அந்த டேபிள்ல ஏதாவது டேட்டா இருக்கு அப்படின்னா அந்த டேபிள் எல்லாமே வந்து அந்த டேபிள் இருக்க டேட்டா ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ரிமூவ் ஆயிரும். அந்த டேபிள் வந்து கிளியரா ஃப்ரெஷ்ஷா அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்கும். பட் டேபிள்ல எந்த டேட்டாவும் இருக்காது. ஓகேவா? அதுதான் வந்து ட்ரங்கேட். ஸோ சும்மா டம்மிக்காக நான் என்ன பண்றேன் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்ஸ்டால இருக்க டேட்டா எல்லாத்தையும் செலக்ட் பண்றேன். இப்போ வந்து டேட்டா சும்மா நான் டம்மி வந்து என்டர் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இந்த டேட்டா எல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்காக தான் நம்ம ட்ரங்கேட் வந்து யூஸ் பண்ண போறோம். கரெக்டா? சோ ட்ரங்கேட்டோட
ஸோ ட்ரங்கேட்டோட ஃபார்மேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரங்கேட் ஃபாலோ பை டேபிள் அண்ட் டேபிள் நேம் என்ன இன்ஸ்டா. ஸோ இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா வந்து இந்த டேபிள் வந்து ட்ரங்கேட் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ செலக்ட் பண்ணி காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா டேட்டா கிடையாது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா வந்து ட்ரங்கேட் வந்து எல்லா டேட்டாவும் வந்து நமக்கு ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் பேசிக்கா ட்ரங்கேட்டோட வேலை. அண்ட் இதுதான் வந்து காமனா டிடிஎல் கமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆல்டர் கிரியேட் பண்றது, டேபிள் கிரியேட் பண்ணி ஆல்டர் பண்ணி அண்ட் டிரா பண்ணணுமா ட்ரங்கேட் பண்ணணுமா, இது எல்லாமே ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்றது எல்லாமே வந்து இந்த டிடி ஹேண்டில் பண்றதா. ஸோ அதனாலதான் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து அதுக்கு நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ டிடிஎல் உங்களுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்றத வந்து நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.